வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதில் பயிற்சி 7ல் 3ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 15 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு உலோகத்தால் ஆன கனசதுரமானது உருக்கப்பட்டு ஒரு கன செவ்வகமாக உருவாக்கப்படுகிறது. கன செவ்வகத்தின் நீளம் மற்றும் உயரம் முறையே 25 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர் எனில் அதன் அகலத்தை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு உலோகத்தாலான கனசதுரம் இருக்கு. அவருடைய பக்க அளவு எவ்வளவு? 15 சென்டிமீட்டர். அதை உருக்கி நம்ம என்ன மாத்துறோம்? கன செவ்வகமாக மாத்துறோம். மாற்றும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய கன செவ்வகம் இருக்கு இல்லையா, அதனுடைய நீளம் 25 சென்டிமீட்டர், உயரம் 9 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அகலத்தை கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ பாருங்க, ஒரு பொருளை உருக்கி இன்னொரு பொருளை நம்ம மாற்றோம் அப்படின்னா அதனுடைய கன அளவு மாறாது. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? கன சதுரத்தை கன செவ்வகமாக மாற்றிருக்கோம். அப்போ ரெண்டுக்குமே கன அளவு சமமாக இருக்கும். அதாங்க எழுதியிருக்கேன் பாருங்க. கன செவ்வகத்தின் கன அளவும் கன சதுரத்தின் கன அளவும் சமமாக இருக்கும். சரியா? இதை பயன்படுத்தி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அகலத்தை கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல பாருங்க, கன சதுரத்தோட பக்கம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? ஏன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். 15 சென்டிமீட்டர். கன செவ்வகத்தோட நீளம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 25 சென்டிமீட்டர். இந்த அகலத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது அப்படியே இருக்கட்டும். உயரம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 9 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இந்த அகலத்தை கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, கன செவ்வகத்தின் கன அளவு என்ன ஃபார்முலா? L பெருக்கல் B பெருக்கல் H. கன சதுரத்தோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? A ன் அடுக்கு 3. மதிப்புகளை பிரதிடுங்க. Lோட மதிப்பு 25 பெருக்கல் இந்த B ஓட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Hஓட மதிப்பு 9 ஈக்குவல் டு A ன் அடுக்கு 3. ஏவோட மதிப்பு என்ன? 15. அப்போ 15 ன் அடுக்கு 3. இப்போ பாருங்க, B ஈக்குவல் டு 15க்கு அடுக்கு 3 இருக்கா? அப்போ 15 3 தடவை 15 பெருக்கல் 15 பெருக்கல் 15 அடுக்கு 3 தான் என்ன செய்யணும்? 3 தடவை எழுதணும். இப்போ பாருங்க, இந்த 25 இங்கே எப்படி இருக்கு? பெருக்கல்ல இருக்கா? இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். அதே மாதிரி 9 பெருக்கல்ல இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். அவ்வளோதான். இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான பியோட மதிப்பு கிடச்சிரும். கேன்சல் பண்ணலாமா? பாருங்கள், 3 ஆயப்பாடு 3 9, இங்கே 5 15. முடிஞ்சுதா? 1 3 3, 5 15. இப்போ பாருங்கள், 4 5 5 25. இந்த 5 கேன்சல். எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது? 15 மட்டும் இருக்குது. அப்போ 15 சென்டிமீட்டர். இந்த 15 சென்டிமீட்டர் தான் நமக்கு தேவையான கன செவ்வகத்தின் அகலம். சரியா? எவ்வளவு? 15 சென்டிமீட்டர். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.